சின்ன வயசுலேருந்தே நாங்கள் ஓடி ஆடி விளையாண்ட பையன். அதனால வந்து எங்களுக்கு தெரியல அவனை பற்றிலாம். நாங்கள் ஜாலியாக இருக்கோம் வரையும். நான் வந்து அவங்க வந்து பிரேமண்ணான்னு கூப்பிட்டுருங்க. இன்னைக்கு அவங்களை கை பிடிச்சிட்டு கூப்பிட்டு வரும்போது அதான் பிரேமத்தா வாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் வெட்டிங் பிளான் வந்து நிறைய எல்லாருக்குமே பிளான் பண்ணி வச்சிருப்போம். ஆனால் ஒன்றுக்கு நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணதில்லை. பிரைட் டு பி பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு. ஆனால் இவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம். அதுவுமே சூப்பராக போச்சு எங்களுக்கு. நான் கிஷோர் பேசுகிறேன். எனக்கு ஆண் சித்தி மிஸ்யூ. சங்கருக்கும் ஆண் சித்திக்கும் நல்வாழ்த்துக்கள். ஆண் சித்தியும் கல்யாண தத்தத்தில் இருந்தேன்னா ஜாலியாக இருக்கும். தேங்க்யூ. திருமண வாழ்த்துக்கள். நான் சென்னையிலேருந்து போன புதுசுலேருந்து ரொம்ப நாள் ரொம்ப க்ளோஸாக இருக்கும் நாங்கள் 2 பேரும். ஆமாம் ஆமாம், அக்கா பையங்கிறத தாண்டி ஒரு பெரிய பாண்டு எங்களுக்குள்ள உண்டு. ஆமாம், இந்த மகள் சித்தப்பா நாங்கள் மகள் அப்படிங்கிற முறையிலலாம் 2-3 பேர் சித்தி இருக்காளுங்க. அதெல்லாம் சும்மா தான். ஆனால் இவன் சொன்ன மாதிரி மரமல் நகர் இவன் வந்ததுலேருந்து நாங்கள் எப்போ வந்து 2015 ஆமாம், அப்போலேருந்தே நல்ல பழக்கம் தான். நான் ஆம்பூர் வந்தாலுமே ஃபர்ஸ்ட் தேடுறதே இவனை தான். அழகான காதல் கடலாய் அழியாத முத்து மணியாய் முகிலே திராத பொன் சாரல் என்ற வரமாய் இணையும் பாதைகள் பூக்கும் ஆசைகள் கரையும் காலங்கள் மறையும் மாயைகள் இணையும் பாதைகள் தேடும் மேடுகள் கரையும் காலங்கள். இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் ஆனந்தி, சங்கர். இன்னைக்கு போல என்னைக்கு சந்தோஷமா இருக்கணும். நம்ம ஆனந்தியை பற்றி சொல்லணும்னா மேரேஜ் ஆனதுலேருந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப பிரியமாக இருப்பாப்புல. வீட்டுக்கு வந்தால் எப்போதும் அத்தாலும் கொஞ்சம் பாசமாக இருப்பாப்புல. இருந்தாலும் இன்னைக்கு இங்கேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறாங்க. கொஞ்சம் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். ஏன்னா வந்தால் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப கொஞ்சம் இதாக தான் இருக்குது. இருந்தாலும் போகிற இடத்துல இங்கே இருந்த மாதிரியே இதே மகிழ்ச்சியோட அங்கே போகிற இடத்துல எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எல்லாரோடையும் ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்கணும். இறைவனை வாழ்த்துறேன், இறைவனை வேண்டிக்கிறேன். பவன ஜஸ்துதி பாத்ர பவன சரித்ர ரவி சோமவர நேத்ர ரமணீய காத்ர சீதா கல்யாண வைபோகி. ஆனந்தி அழகா இருக்கு, சங்கரும் அழகா இருக்கு. ஆசை முகம் குழலாட பாவை தவம் உனக்காக நாடி வரும் இழலாக துணையாக நானிலமும் திரையாட வாழ்த்தி வரும் மதியாட பெருமைகள் மொழியாக வழியாக எப்பவுமே ஜாலியாக இருப்பா. இப்போ கொஞ்சம் ஃபீலிங்ஸாக இருக்கும் எங்கள் வீட்டை விட்டு சங்கர் வீட்டுக்கு போகிறது. ஏன்னா பக்கத்தில் கொடுக்கறதுனால கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். அப்பப்போ மீட் பண்ணிக்கலாம். நாங்கள் திருச்சியில் இருக்கோமா, இவ சென்னையில் இருக்கா. ஓகே, பார்ப்போம். 2 பேரும் வந்து மீட் பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஆனந்தி எப்படி சொல்கிறது, இவ்வளோ நாள் நாங்கள் 2 பேரும் சண்டை தான் போட்டிருக்கோம். இப்போ என்ன கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கா, வந்து மேரேஜ் ஆகிட்டு போகிறா அப்படின்றது. என்னென்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து அவ கூட வந்து என்ன பிஸ்கெட்டுக்கு சண்டை, அந்த மாதிரி சின்ன சண்டை தான். இப்போ பக்கத்தில் தான் இருக்கா, இருந்தாலுமே ஒரு மாதிரி மிஸ்ஸிங் ஃபீலிங் தான். ஒரு சிஸ்டர் பாண்டை தவிர அதை விட ஒரு நல்ல ஒரு
ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரியான ஒரு பாண்ட் அவளுக்கு. மிஸ் யூ ஆனந்தி. இதிகாசம் இதுதானா, இவளோடு நடந்தேனா, இந்த மாயத்தில் நானும் விழுந்தேனா. உயிரே உயிரே உறையும் உயிரே இனிமேல் நீதானா. உயிரே உயிரே உறையும் உயிரே இனிமேல் அதனால இந்த வெட்டிங் நல்லா போச்சு எங்களுக்கு. அதுவும் வந்து என்ன 2 years கழிச்சு எங்களுக்கு வெட்டிங் நடக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருந்துச்சு எங்களுக்கு. இது பேசியே நாங்கள் ஒரு 2 years கேப் அவங்களுக்கு. இது லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜான்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. அதனால நல்லா சூப்பராகவே முடிஞ்சிச்சு வெட்டிங். அது ஃபோட்டோ ஷூட் சொல்லணும்னா செம்மையாக இருந்துச்சு எங்களுக்கு. எதிர்பார்க்காத அளவுக்குலாம் நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். ஆமாம், மெமரபிள் ஃபோட்டோஸ் நாங்கள் பிளான் பண்ணி வச்ச மாதிரி எல்லா ஃபோட்டோஸும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். ஆனந்தி, ஹாப்பி மேரிட் லைஃப். எப்பவுமே ஜாலியாக இரு, சண்டை போடாமல் சிரிச்சுக்கிட்டு இரு, உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்காம மூஞ்சிய. ஸோ என்ஜாய் யுவர் லைஃப். ஆருயிரே ஆருயிரே உன் பிரிவில் மனம் வலியில் நொந்து வாடுதே. வானமே என் வானமே இருவிழி உனை தாங்குமே. ஏங்கிய உயிருடையுதே நீ வா. கண்ணு துளியில கடல் ஒசருதே, உசுரதில் மூழ்குதே. Auntie, miss you. Love you.